நடந்துச்சுன்னு பாத்தியா ஆப்டிமஸ்? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஆட்டோபாக்ஸ் பின்வாங்குங்க. சாய்பத்தானுக்காக நம்ம இடத்துக்காக போர்ல அழிஞ்சதை நாம மறுபடியும் உருவாக்கலாம். ஆனா அதுக்கு டிசெப்டிகான்ஸோட நம்ம ஒண்ணு சேரணும். இல்ல, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இது நம்ம இடம். நாம மனுஷங்களை பாதுகாக்கணும். உனக்கு ஒரு உண்மை புரியல ஆப்டிமஸ். சாய்பத்தான்ல நாம கடவுளா இருந்தோம். ஆனா இவங்க நம்மள எந்திரன்னு சொல்றாங்க. இனி மனிதர்கள் நமக்கு கட்டுப்படட்டும், இல்ல அழியட்டும். உன்னை கொல்லலையேன்னு சந்தோஷப்படு. ஆனா தேவைப்பட்டா அதையும் செய்வேன். நீ தப்பு பண்ற. இதே அவன் இடத்துல நான் இருந்தா ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் நினைச்ச மாதிரியே என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் டிலன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. உங்க அனுமதி இருந்தா நான் கார்லி கூட பேசலாம். தயவு செஞ்சு உட்காந்து ஏதாவது சாப்பிடு. நான் இங்க சாப்பிடறதுக்காக வரல. சோ உங்க பெருந்தன்மையை எனக்கு தேவையில்லை. என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட என்ன பேச அலோவ் பண்ணுவீங்களா மிஸ்டர் லட்சாதிபதி? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விஷயம் சாம்? வெளியே போய் பேசலாம். நான் வேணா உனக்கு உதவி செய்யட்டா சாம்? கஷ்டமான முடிவுகள் எடுக்கிறத பத்தி எங்க அப்பா கிட்ட பேசினது ஞாபகம் வருது. இப்ப பேச டைம்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் வரேன். ஆனா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாவோட கம்பெனி பட்ஜெட் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நாசாவுக்காக. அவர் என்கிட்ட போருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஜெயிக்கிற பக்கம் சேர்ந்துருன்னு சொன்னாரு. வெளிப்படையா பேசிட்டனோ இல்ல என்ன பார்த்தா எப்படி ஓடுறாங்க? அப்படி கூட இருக்கலாம். உன்னால தப்பிக்க முடியாது. குட் நைட் மிஸ்டர் டிலன். சின்ன பையன்ல சீக்கிரம் புரிஞ்சுப்பான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏலியன்ஸோட புனித போர்ல கலந்துக்க அழைக்கப்பட்ட முதல் ஆள் நீ